இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில். ஹாய், ஹலோ, வணக்கம். திருமாவளவன் சார், வெல்கம். எங்க வெல்கம் சொல்றேன்னா, எங்க கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களா, நாங்க வரவேற்கணும்ல. எதிரியே ஆனாலும் தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உபசரிக்கிறது தான் தமிழருடைய பண்பாடு. அதனால எங்களுக்கு வந்து நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறதுல சந்தோஷம் தான், வரவேற்கிறோம். ஆனா நீங்க கேட்ட கேள்வி, நீங்க ஒண்ணு கேட்டீங்க, தமிழர் கோபுரத்துல வந்துட்டு அசிங்கமான சிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். என்னுடைய சின்ன புத்திக்கு, சின்ன மூளைக்கு, என்னுடைய அறிவுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை ஏத்துக்கோங்க. வேற வழி கிடையாது, ஏத்துக்கோங்க. அது என்னன்னா, நீங்க வந்து கோயிலுக்குள்ள போங்க, அந்த கோபுரத்தை வந்து நல்ல முறையில பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கும்னா, குழந்தைகள் தவழற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சிலைகள் இருக்கும். கொஞ்சம் மேலுக்கு போனீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து இந்த கல் விளையாடுவாங்க, காய் விளையாடுவாங்க அந்த காலத்துலலாம். அப்புறம் ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க, நொண்டி விளையாடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து அதுல வந்து இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னா இளைஞர்கள் வந்து கம்பு சண்டை, கத்தி சண்டை இதெல்லாம் போடுற மாதிரி சிலைகள் இருக்கும். அதுக்கு மேல போனீங்கன்னா வயது வந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்துட்டு நல்ல அழகான ஜடைகள்லாம் போட்டு அழகழகா பூவெல்லாம் வச்சு மேக்கப் பண்ண ஒரு சிலைகள்லாம் இருக்கும். அதுக்கு மேல போனீங்கன்னா தான் திருமணம், லவ், அந்த காம இச்சை, அது இது அந்த மாதிரி சிலைகள்லாம், நீங்க சொல்ற சிலைகள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? காரணம் என்னன்னா, நம்ம பொறுக்கும் போது தவழறோம். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதையெல்லாம் கடந்து, திருமணத்தையும் கடந்து, அந்த காம இச்சைகளையும் கடந்து, அதுக்கு மேல வந்து அந்த கோபுரம் தெரியும் பாத்தீங்களா? நீங்க இதையெல்லாம் இந்த மாயையெல்லாம் விட்டு என்னை நாடு கோபுர கலசம், அதுக்குதான் சொல்லுவாங்க எல்லாருமே போய் கோபுர கலசம் கும்பிடுங்க, கோபுரத்தை பார்த்து கும்பிடுங்க, கோபுரத்துக்கு. இதோடைய அர்த்தமே என்ன தெரியுமா? எல்லா மாயைகளையும் விட்டு கோபுரத்தை தாண்டி வரும்போது என்னை வந்து நீ அடைவான்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதனால நீங்க வந்து தப்பா பேசாதீங்க. அதோடைய அர்த்தம், உள்ள அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்ப புரியுதா? அனைத்தையும் கடந்து நீ வந்தினா என்ன அடையலாம் கடவுள் சொல்றாங்க. இதுதான் அதோடைய கருத்து. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து எங்களை தேடி எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. திருமாவளவன் சாருக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். அதே சமயத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய கூட்டணியில இருக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போட்டா அடுத்த கதி நம்மளுடைய தமிழர்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி.